ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அல்லேலூயா. ஆமென். ஆதி காலங்களிலே பூமியில் வாழ்ந்த மனிதர்களுடைய ஆயுட்காலம் மிகவும் அதிகமாக இருந்தது. 850 வருடம், 900 வருடம், 930 வருடம், 960 வருடம், இப்படி பல வருடங்கள் மனிதர்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனிதர்களுடைய எண்ணிக்கை பூமியிலே பெருகி கொண்டே இருந்தது. அதே நேரத்திலே அவர்களுடைய பாவங்களும் பூமியிலே பெருகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய சிந்தனைகள் நித்தமும் பொல்லாங்கானதாய் இருந்ததென்று. இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து நான் அதை பார்த்தேன். இங்கிலீஷ் பைபிளில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்ரி இமேஜினேஷன், அதாவது அவனுடைய கற்பனையே மிகவும் பொல்லாப்பானதா இருந்ததாம். பொதுவா நாம் ஒரு சில காரியங்களை கற்பனை பண்ணுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நல்லதாய் நடக்க வேண்டும், அதை குறித்த ஒரு கற்பனை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் இல்லையா? நல்ல ஒரு வீடை கட்டணும், நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு உயர் அதிகாரியாய் இருந்து ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு கற்பனை பெற்றோர்களுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வசதி உள்ள வீட்டிலே போய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு கற்பனை இருக்கும். இப்போ ஊழியத்திற்கு எனக்கு என்று ஒரு கற்பனை இருக்கும், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்துமாவால் ஆலயம் நிரம்ப வேண்டும் என்ற கற்பனை, அதே வைத்துக்கொண்டு நான் ஓடிக்கொண்டிருப்பேன். இப்படிப்பட்ட கற்பனை தான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கு நோவா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மனிதர்களுடைய கற்பனையும் எப்படி இருந்ததான் என்றால், யாரை அடிக்கலாம், யாரை வெட்டலாம், எந்த ஒரு அப்ராணி வரும் அவனை பிடித்து அவனை காயப்படுத்தி அவனை மனவேதனைப்படுத்தலாம், எப்படி அடுத்தவர்களுடைய பொருட்களை சுரண்டலாம், எப்படி மற்றவர்களை வேதனைப்படுத்தலாம், இதுதான் அவர்களுடைய கற்பனையாகவும் அவருடைய இருதயத்தின் சிந்தனையாகவும் இருந்து கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பூமி முழுவதும் பொல்லாப்பால் நிறைந்திருந்தது. விபச்சாரம், வேசித்தனம், அடுத்தவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது, பேராசைப்படுவது, தனக்குரியது போதும் என்கிற எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்லாத ஒரு ஜனக்கூட்டமாய் நோவா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அந்த மனிதர்களுடைய சிந்தனையை பார்த்தார். ஒருவருடைய இருதயத்தில் இருப்பதுதான் செயலில் நடக்கும் இல்லையா? அவருடைய சிந்தனையே மிகவும் கேடுபாடுள்ளதாய் இருக்கும்போது செயல்களும் பூமியில் மிகவும் பயங்கரமாய் இருந்தது. கர்த்தர் பார்த்து இந்த மனிதனை உண்டாக்கினதை நினைத்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவர் ஒரு மனித குலத்தை இந்த உலகத்திலே படைத்ததற்கு ஒரு பிரதான காரியம், அவர் தன்னுடைய சாயலாய் மனிதனை உண்டாக்குவதற்கு ஒரு பிரதான காரியம் ஏசாயா 43:7 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன் இந்த மனிதர்களை. ஆண்டவர் அவருடைய மகிமைக்கென்று நம்மை அவர் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தாராம். அப்ப அவருடைய நாமத்தை இந்த ஜனம் மகிமைப்படுத்தும் என்றுதான் மனுக்குலத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அவருடைய பரிசுத்தம் அந்த மனிதன் மூலமாக வெளிப்படும், அவருடைய நீதி இந்த மனுக்குலத்தின் மூலமாக வெளிப்படும், அவருடைய தன்மைகள் எல்லாமே இந்த மனுக்குலத்தின் மூலம் வெளிப்பட்டு உருவாக்கின தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை படைத்தார். ஆனால் கர்த்தருடைய நோக்கத்திற்கு அப்படியே எதிர்மாறாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனால் நம் தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவர் அநீதியை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் அன்புள்ளவர் தான். அதே சமயம் அவர் நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அநீதி பூமியிலே நிறைந்து விட்டது. ஆனால் இந்த மனுக்குலத்தை, இந்த பூமியை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. முழு பூமியை, ஜீவ ராசிகளை, மனு குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டார். பல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய கண்கள் விசேஷித்த விதமாய் ஒருவனை பார்க்கிறது. ஏனென்றால் அவன் இந்த மனிதர்களை போல பொல்லாங்கான சிந்தனையோடு பொல்லாங்கான காரியங்களை நடப்பிக்கிற
நல்லவனாய் காணப்படவில்லை. ஏனென்றால் அவன் நீதிமானாய் இருந்தது நிமித்தம் அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கண்கள் அவனை விசேஷித்த விதமாய் பார்த்தது. அவன் தான் நோவா. ஹல்லேலூயா. நோவாவை கர்த்தர் நீதிமானாய் கண்டார். வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானாய் இருந்தான். காரணம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தானாம். ஹல்லேலூயா. எந்த தேவ ஜனம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு தேவனோடு ஒரு உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோ அந்த ஜனம் நிச்சயமாய் பாவத்துக்கு பயந்து பாவத்துக்கு நடுங்கிதான் வாழும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்திலே தானாகவே வந்துவிடும். ஹல்லேலூயா. யோசேப்பு தேவனோடு நடந்தவன். போத்திபாருடைய மனைவியின் மூலமாக பாவம் தன்னை தேடி வந்த மாத்திரத்திலே போத்திபார் சொன்னது, நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் பாவத்துக்கு அவன் நீங்கி போவான். ஹல்லேலூயா. இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால் அவன் நீதிமானாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு நோவாவையும் இந்த நோவாவின் நிமித்தம் அந்த நோவாவின் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சித்தம் வைத்தார். ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் அழிப்பதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம்தான் ஜலப்பிரளயம். ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் தண்ணீரினாலே ஜலப்பிரளயத்தினாலே அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்தார். அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவை காப்பாற்ற வேண்டும் என்றும் தேவன் சித்தம் வைத்தார். அப்ப அந்த நோவாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு பேழை உண்டாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பேழையை உண்டாக்கி அதுக்குள்ளே அந்த நோவாவின் குடும்பத்தை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்து நோவாவை தேடி வந்து சொல்கிறார், நோவா, நீ உன் குடும்பத்தையும் உன்னையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு பேழையை நீ செய்ய வேண்டும். ஆனால் பேழை செய்ய வேண்டுவதற்குரிய எல்லா காரியங்களையும் கட்டளைகளையும் நோவாவுக்கு கர்த்தர் அறிவித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி கட்ட வேண்டும், எந்த மரத்தால் கட்ட வேண்டும், என்னென்ன விதத்திலே கட்ட வேண்டும், யார் யாரெல்லாம் உள்ள போக வேண்டும், எல்லாவற்றையும் நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளையாய் சொன்னார். ஹல்லேலூயா. நோவா, நீ கொப்பேர் மரத்தினாலே நீ பேழையை உண்டு பண்ண வேண்டும். அந்த பேழையை உள்ளும் புறமுமாக கீழ் பூச வேண்டும். அது 300 முழம் நீளமும் 300 முழம் உயரமும் 50 முழம் உயரமும் 50 முழம் அகலமும் இருக்க வேண்டும். 3 அறைகள் இருக்க வேண்டும். ஒரு வாசல் இருக்க வேண்டும். அந்த நாளுக்குரிய ஆகாரத்தை எல்லாம் நீ சேர்க்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜோடு ஜோடாய் அந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நோவா சரியாக கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்டுக்கொண்டிருந்த நோவா அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்க முயற்சி செய்கிறான். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோவா, நீ கண்ட மரத்துல எல்லாம் போய் பேழைய கட்டக்கூடாது. எந்த மரத்துல கட்டணும்? கொப்பேர் மரத்துல தான் கட்டணும். அன்றையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவன் தன்னுடைய இருதயத்தை நோவா திருப்புகிறார். இப்போ போகிறார். அவருடைய ஒரே சிந்தனை ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய. அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நோக்கத்திலே சென்று கொண்டிருந்தது. அன்று முதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிம்படியாக தன்னுடைய வாழ்க்கையை நோவா திருப்புகிறான். கொப்பேர் மரம் எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்? காட்டுல எல்லாம் போய் தேடுறாரு பாருங்க. இப்போ அந்த காட்டுல போய் அவர் அந்த மரத்தை வெட்டும் போது அந்த வழிபோக்கர்கள் பலர் கேட்கிறாங்க, என்ன நோவா, காட்டுல இருக்கிற மரத்தை எல்லாம் நீ வெட்டி தீத்து போடுவ போல இருக்கு, அதுவும் விசேஷ விதமா நீ கொப்பேர் மரத்தை வெட்டுற, என்ன விசேஷம்? கேட்கும் போது நோவா சொல்றாரு, ஆமா, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, கொப்பேர்னு சொல்ற ஒரு மரத்தை வெட்டி நீ உனக்கு பேழையை உண்டு பண்ணு, பூமியிலே அக்கிரம் மிகுதியாயிற்று, பூமியை நான் அழிக்க போகிறேன், உன் குடும்பத்தை நான் பாதுகாக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீயும் இந்த வார்த்தையை கேட்டாய் என்றால் நீயும் அந்த அழிவில் இருந்து பாதுகாக்க முடியும் என்று அங்கு மரத்தை வெட்ட போனவர்களிடம் எல்லாம் நோவா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ மரத்தை வெட்டி கொண்டு கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவருடைய சிந்தனை, அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எங்க கொப்பேர் மரம் இருக்கும், காணுகிற இடத்துல எல்லாம் ஓடி போய் வெட்டிடுவார். வெட்டி ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டே இருக்கிறாரு பாருங்க. அங்க ஒரு குவியலா மரம் கிடக்குது. இப்போ அதனுடைய அந்த வழியில போகிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்னடா கொப்பேர் மரம் ஒரு குவியலா குமிஞ்சு கிடக்குது, என்னாச்சு? நோவாவை நின்றுட்டு இருக்காரு. நோவா கிட்ட கேட்கிறார், நோவா என்னாச்சு? எல்லா கொப்பேர் மரத்தையும் ஒரு குவியலா குவிச்சு வச்சிருக்கிறேன், என்னாச்சு? என்ன
விசேஷம் கேட்கும்போது சொல்றேன், ஆமா நான் கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை உண்டு பண்ண போறேன். ஏன் பேழையை உண்டு பண்ண போறேன், உனக்கு வீடு இல்லையான்னு கேட்கும்போது சொல்றாங்க, இல்ல. நோவா சொல்றாரு, பூமியில ஜல பிரளயம் உண்டாக போகுது, மழை வர போகுது. அல்லேலூயா. பூமியில தண்ணி பெருக்கெடுத்து ஓட போகுது. என்னை தேவன் பாதுகாப்பதற்காக கட்ட சொன்ன பேழை தான். நீயும் நம்புனியனா நீ பாதுகாக்கப்படலாம், நீ உன் பொல்லாப்பை எல்லாம் விட்டுட்டு வா. அவங்கள்ட்ட சொல்றாரு நோவா. இங்க கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரே பரியாசம். அல்லேலூயா. மழையாவது, இதுவரைக்கும் மழையே பார்க்காத தேவஜனம், மழையாவது இது நான் கொப்பேர் மரத்துல நீ போய் பேழையை கட்டி உள்ளாலே போய் பாதுகாக்கப்பட போறதாவது, நாங்க எல்லாம் அழிய போறதாவது. உனக்கு வேற வேலை இல்லையா? நீ ஏதாவது உனக்கு ஏதாவது செய்ய வேண்டிய வேலையை போய் செய். வேலை வெட்டி இல்லாமல் இதை செஞ்சிட்டு இருக்காத. பரியாசம் பண்ணி சிரிச்சிட்டே போறாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டும் நோவா சோர்வடையவில்லை. அவனுக்கு ஒரே நோக்கம், கர்த்தர் தனக்கு தந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நாம் துவக்கத்திலே படித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நோவா செய்தார். அல்லேலூயா. இது ஒரு நாள் நடந்த காரியம் அல்ல, ஒரு வருடம் நடந்த காரியம் அல்ல. பல வருடங்களாக நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செய்து கொண்டே இருக்கிறார். எல்லா வார்த்தையும் செய்து முடித்து, எல்லா ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளையும் நோவா செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோவாவை போலதான் நோவா எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தாரோ, அதே போல தேவஜனமாகிய உங்களிடம் என்னிடம் கர்த்தர் எதிர்பார்ப்பது ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லாத சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நோவா அப்படியே கீழ்ப்படிந்தது போல இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் வேத வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு கட்டளைகளையும் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கட்டளை என்றால் என்ன? இதை செய், இதை செய்யாது. ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய், அதை செய்யாதே. அதுதான் தேவனுடைய கட்டளை. நாம் முழுமையாக செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்பித்து தருகிற கட்டளையை செய்யக்கூடாதபடி விலகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கோபம் நம்மளுடைய வாழ்க்கையில படும்படியான சூழ்நிலைகள் வரும்போது நான் கோபம் பட்டா என் ஆண்டவர் துக்கப்படுவார்னு சொல்லி கோபத்தை அதுல நம்ம காட்டாம விலகி போறதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. பொய் சொல்லுகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் என் தேவனுக்கு விரோதமானது, இது வேதத்துக்கு புறம்பானது என்று நினைத்து யார் அந்த இடத்துல பொய் பேசாமல் ஒதுங்குகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. பொல்லாங்கான காரியங்களை செய்வது தேவனுக்கு பிரியமில்லை என்று யாரெல்லாம் நினைத்து அந்த காரியங்களை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:3 வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. சும்மா நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறோம், நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 சாமுவேல் 15:22 அங்கு சவுல் என்கிற ராஜாவை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற எந்த பலியும் எந்த காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எவ்வளவுதான் வந்து ஆராதிச்சாலும் துதிச்சாலும் ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எவ்வளவுதான் செய்தாலும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருந்தால், நாம் எந்ததான் துதிச்சாலும் ஸ்தோத்தரிச்சாலும் அதுல கர்த்தர் பிரியப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, ஆண்டவர் வந்து சவுல் என்கிற ஒரு ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தெரிந்தெடுப்பாகும். எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் சவுல் என்பவனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்ததும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு யுத்தத்துக்கு போகணும். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்கு வருகிறது. நீ யுத்தத்துக்கு போகணும். யாருக்கு எதிர்த்து போகணும்? அமலேக்கியர்களுக்கு எதிர்த்து நீ யுத்தம் பண்ண போகணும். அங்க யுத்தம் பண்ணும்போது நீ யுத்தத்துல நிச்சயமா ஜெயிப்ப. ஹல்லேலூயா. ஏன்னா நான் கூட இருக்கிறேன், நீ யுத்தத்துல ஜெயிப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயிப்ப. ஆனா அங்கிருந்து எதுவுமே நீங்க கொண்டு வரக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்துல எதையுமே நீ யுத்தம் பண்ணா எல்லாமே யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்களுக்கு சொந்தம் தான், இல்லையா? அப்படி இருக்கும்போது எல்லாமே உன் பார்வையில அழகா தான் தெரியும். ஆனாலும் எதையுமே அங்கிருந்து எடுத்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வரக்கூடாது. இது ஆண்டவருடைய கட்டளை. சரி, வார்த்தையை கேட்டுட்டு சவுல் ராஜா கொஞ்சம் போர் வீரர்களோடு அமலேக்கியர்களை எதிர்த்து இப்ப யுத்தம் பண்ண போறாரு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்க சவுல் ராஜாவும் அவரோடு சேர்ந்து போல யுத்த வீரர்களும் ஜெயிச்சாச்சு. இப்போ இந்த யுத்த வீரர்களுக்கு ஒரு பார்வை விழுந்து பாருங்க. அவங்களுக்கு அமலேக்கியர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கொழுகொழுன்னு இருக்குது. ஹல்லேலூயா. இதுகளை அழிச்சிட்டு அப்படியே போறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதை கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருக்கு பலியிடலாமே, பலியிட ஆண்டவர் சுகந்த வாசனை அப்படியே முகர்ந்து அவர் ஏறெடுப்பாரே நம்ம கொடுக்கிற பலின்னு சொல்லிட்டு இந்த போர் வீரர்கள் எல்லாம் சவுல் ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜா எதுக்கு வேஸ்டா இதோடெல்லாம் அழிக்கணும், நம்ம எடுத்துட்டு போயிடுவோம், நம்ம ஆண்டவருக்கு பலியிடலாம். இப்ப ராஜாவுக்கு அது சூப்பர், நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இப்ப இங்க எல்லா ஆடு மாடு கொழுன்னு இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போயாச்சு. ஒன்னும் அற்பமாகவும் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம எலும்பும் தோலும் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு ஒரு தைரியம். ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கியர்ல இருக்கிற அமலேக்கியர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆடு மாடு முழுசா அழிச்சிரு. அது கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் சாபத்தீடானவர்கள், அவர்களை அழிச்சிரு. அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆனா இவங்க தேவையில்லாததை அழிச்சாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னதை எல்லாத்தையும் கொண்டு தன்னுடைய தேசத்துல வச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி இப்ப அனுப்புறாரு. யாருக்கிட்ட அனுப்புறாரு? சவுல் ராஜாட்ட அனுப்புறாரு. அங்க போனோடனே சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, என்ன யுத்தத்துல ஜெயிச்சிட்டீங்களா? உடனே ரொம்ப சந்தோஷம். யுத்தத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம். எல்லாம் எப்படி எல்லாம் சரியா செஞ்சிட்டீங்களா? எல்லாம் சரியா செஞ்சிட்டோம். எல்லாம் நீ சரியா செஞ்சுட்டு சொல்லுறியே, ஆனா அங்க ஆடு மாடு சத்தம் என் காதுல கேக்குதே அப்படின்னு சொல்லும்போது, அது நான் ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறது சரி, ஆண்டவர் சொன்னதை நீ கேட்டியா? ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார், நீ ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்தியே, ஆண்டவர் சொன்னதை நீ கேட்டியா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? முழுசா அழிச்சிரு. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு கீழ்ப்படியாம அவருக்கு நல்லது போல தெரிஞ்சதெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாரு. அதுல தான் செஞ்ச தவற உணராம நியாயத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவருக்கு தான் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா வேதத்தை நம்ம கையில வச்சுட்டு வேதத்தில் உள்ள சத்தியம் கட்டளை எல்லாம் அறிஞ்சிட்டு இருந்து நிறைய நேரத்துல நம்மளையே நம்ம நியாயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏன் வாயின் வார்த்தையினால, ஏன் செயல்களினால ஒருத்தங்க வேதனைப்படுத்திட்டாங்க, ஒருத்தங்க பட்டுட்டாங்க. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன்னு யார் தன்னுடைய இருதயத்துல மனஸ்தாபப்பட்டு ஒரு சமாதானம் இல்லாம அங்கலாச்சிட்டு, ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு சமாதானம் இல்லாம அங்கலாச்சிட்டு இருக்காங்களோ, அவங்க தேவ கிருபையில நிலைத்து நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையில நிலைத்து நிற்கிறவர்களுடைய அடையாளம் தான் சின்ன சின்ன
பாவத்து கூட மனஸ்தாபப்படுகிறது. இங்க முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்சி வச்சது மாதிரி சவுல் சொல்றா, நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். அல்லேலூயா. இவர் போய் கேட்கும் போது கூட ஐயோ நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியலையே, அந்த ஒரு எண்ணம் இந்த சவுலுடைய இருதயத்திற்கு வரவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கிருபையில் நிலைத்து நிற்கிறவர்களுடைய அடையாளம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்த போது இருதயம் யார் யாருக்கெல்லாம் படபடத்து கொண்டிருக்கிறதோ, ஐயோ என் செயல்னால தேவன் துக்கப்படுவாரோ, ஐயோ இந்த செயல் மூலமாக தேவன் மனஸ்தாபப்பட்டு விடுவார் என்று யார் சமாதானம் இல்லாம அங்கலாய்க்கிறார்களோ அவர்கள் தான் தேவ கிருபையில் நிலைத்து நிற்கிறவர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இங்கு சவுல் சொல்றாரு பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், அதனால் கர்த்தர் உம்முடைய ராஜாங்கத்தையும் புறக்கணித்தார், ராஜ பதவியிலிருந்து உம்மை கர்த்தர் புறக்கணித்தார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல, உன் மேன்மையை கர்த்தர் தள்ளி விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக ஆசீர்வாதங்களில் குறைவுபட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை நாம் நடந்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் நம்ம உலகத்தாம் போல வாழுறதுல கர்த்தர் பிரியப்படவில்லை. முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களே தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. நமக்கு அக்கிரம சிந்தை இருந்ததென்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேச என்றால் சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில தடைபட்டிருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நாம் முழுமையா கீழ்ப்படியாத சூழ்நிலையிலே நாம் சென்றது நிமித்தமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட இந்த வார்த்தை பேசுகிறது என்றால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. தேவஜனமே, ஆண்டவரே நான் முழுமையாய் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் வெளியில குடிப்போம். துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படி முடியாத இருதயம் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இன்று முதல் இந்த வார்த்தையை என்னோடு பேசுறீங்களே, முழுமையாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க. ஆண்டவரே துன்மார்க்கருடைய வழியில நிற்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. துன்மார்க்கருடைய வழியில நான் நிற்க கூடாது. ஹல்லேலூயா. பரியாசம் பண்ணுகிறவங்க கூட்டத்தில் நான் நிற்க கூடாது. வேதம் சொல்லுது அதுல பாவம் வந்துரும். அநேக இடத்துல பேசும்போது அதுல பாவம் வந்துரும். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் விலகி போகணும். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கென்று ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருந்தார் என்றால் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம வளர்க்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு மொபைலை தூக்கி வச்சுட்டு எத்தனை மணிக்கூர் இருக்கிறோம், ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதுல நான் எவ்வளவு நேரம் வேஸ்டா நான் செலவு பண்ணேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இதுல எவ்வளவு நேரம் நாம் பார்த்து கொண்டிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பயந்து விட்டு நாம் செல்லும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது. ஒரு முறையாவது நம்ம யோசனை பண்ணி பார்த்திருப்போமா, எதனால எந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி வேறு பாதையில போனேன், எதனால எனக்கு இந்த கஷ்டம் இந்த வேதனை வந்தது என்று. ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உடையவர்களாய் அதை நம்ம பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4:7 சொல்லுது பாருங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்ப பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கிருந்து செயல்படுகிறது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மை, கீழ்ப்படியாத குணாதிசயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறான். பிசாசின் கிரியைகள், பிசாசு நம்முடைய சரீரத்துக்குள் வந்து நுழைவதற்கு காரணம் தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது.
ஹல்லேலூயா. பிசாசு சில வியாதிகளை நம்முடைய சரீரத்தில் கொண்டு போடுறான்னா தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியாத தன்மை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கடன் பாரத்தினால் எழும்ப முடியாத பிரச்சனையை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போட்டிருக்கிறான்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பிசாசு போராட முடியாது. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று. ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்படியே கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உன் மகன் ஈசாக்கை கொண்டு மோரியா தேசத்து மலையிலே கொண்டு பலியிடுன்னு சொன்னாரு, அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. யோசுவா கிட்ட சொல்றாரு பாருங்க, எரிகோ மதில நீ சுற்றி வா. 6 நாள் சுற்றி ஒரு முறை, 7வது நாள் 7 முறை சுற்றி, 7வது முறை சத்தமா கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆராதனை செய்யும் சொல்லும்போது அதே மாதிரி கீழ்ப்படிந்தால் எரிகோ இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மேலான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நோவா நாம் படித்த வேத பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியே நடக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? நோவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை கேட்டாரு, அப்படியே செய்தாரு. அதனால நோவா என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார்? ஹல்லேலூயா. நாம் அதை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்த நோவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மை, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இப்ப நோவா என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார்? ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவனோடு இருந்தவர்களையும் நினைத்து அருளினார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுநடுக்குகிறாங்களோ, ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ, அவங்க வாழ்க்கையை கர்த்தர் நினைத்து கொண்டே இருப்பார். அவர்களை அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நினைத்து அருளுகிறவர். நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஏற்ற நேரத்தில் அவர் அருளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நோவாவுக்கு கர்த்தர் நினைத்தருளினார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த மிருக ஜீவன்களின் கர்த்தர் நினைத்தருளினார். அப்படியே வார்த்தையை கேட்டது நிமித்தம் பாருங்க, வானத்தில் இருந்து மழை தொடர்ந்து பூமியில பெஞ்சிட்டே இருக்குது. 40 நாட்கள் இரவும் பகலும் வானத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கு. பூமியில் இருக்கிற தண்ணீரின் மதவுகள் எல்லாம் இப்போ பூமியில அப்படியே பெருகி கொண்டே இருக்குது. பாருங்க, முழுமையா பூமி ஒரு கடல் தண்ணி போல, கடலை நம்ம பார்க்கும்போது முழுமையா தண்ணி இருக்கிறது போல இப்ப பூமி முழுவதும் தண்ணி. 40 நாட்கள் இடைவிடாம ராப்பகலா மழை பெய்யுது. பூமிக்கு அடியில் இருக்கிற மதகுகள் எல்லாம் இப்ப திறந்து தண்ணி, முழு ஜல பிரளயம். பூமி முழுவதும் இப்போ ஜல பிரளயமா இருக்குது. பாருங்க, இந்த நேரத்துல அப்படியே தண்ணியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்குது. இப்போ 15 முழ உயரத்துக்கு மலைக்கு மேல தண்ணி போயிட்டு தான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. 15 முழம் அளவுக்கு தண்ணி மலைகளுக்கு மேலே உயர்ந்துட்டு தான். இப்போ நோவாவுடைய பேழை என்ன ஆகுதுன்னு சொல்ல, நோவாவுடைய பிள்ளைங்க 8, நோவாவுடைய குடும்பத்தில் உள்ள மொத்தம் 8 பேரு, நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாமே இப்போ பேழைக்குள்ள இருக்குது. இப்போ பேழையும் இந்த தண்ணியின் அளவுக்கு தக்கதாக உயர்ந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் எப்படி நினைத்தருளினார் என்பதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும்
கொஞ்சம் தாகமா கவனிச்சு கேளுங்க. அவர் அந்த பேழை, நோவாவுடைய பேழையும் அப்படியே தண்ணி உயர 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 பார்த்தீங்கன்னா பேழையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நோவாவும் அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நிச்சயமா பயம் வந்திருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற சூழல் எல்லாருமே இறந்து கொண்டே இருக்கிறாங்க. அங்க மரண ஓலம், அங்க பேழையை சுற்றிலும் ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த வெளிச்சம் எல்லாம் மாறி ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில பூமி இருக்குது. ராத்திரியா பகலானு ஒன்னும் தெரியாது. பேழையும் தண்ணி உயர உயர பேழையும் உயர்ந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தேவன் நோவாவை மறக்கவில்லை. தேவன் நோவாவை நினைத்தார். ஹல்லேலூயா. இன்று தேவஜனமே, நீங்க இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கீங்கன்னா, எத்தனையோ ஜல பிரளயத்திலே நீங்க நடந்து கொண்டிருந்த பாதையிலும் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார் என்றால் உங்களை அவர் நினைத்தருளினதுனால்தான். ஒரு சிலர் சொல்லலாம், இன்றைக்கும் நான் அந்த ஜல பிரளயத்தின் மேலாக ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நோவாவை நினைத்த தெய்வம் நம்மையும் நினைப்பார். ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. தாய் மறந்தால் கூட நம்மை மறக்காத தெய்வம். அன்று நோவா பயந்து, நோவாவும் குடும்பமும் பயந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நானும் அழிந்து விடுவேனோ, நாங்களும் அழிந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போகிறது, நீங்க பேழைக்குள் செல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஜலப்பிரளயம் எப்போ நிற்கும், எப்போ நீங்க வெளியே வருவீங்க, உங்க விடுதலை பாதுகாப்பு எப்படி இருக்கும், எதுவும் ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் அடுத்த எதிர்காலம், அடுத்த நாள் எப்படி, என்றைக்கு இந்த பேழைக்குள் வெளிவருவோம், எந்த ஒரு காரியமும் தெரியாதவர்களாய் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நோவா நினைக்கிறார், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் இது இனியும் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நோவாவுக்குள் இருந்தது. இதுவரைக்கும் நடத்தினார் என்றால் இனியும் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு பேழையை அவங்க உண்டு பண்ணிட்டாங்க. ஒரு 5 நாளில் 6 நாளில் வெளியே வந்துருவோம்னு நினைச்சுதான் செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. நாட்கள் செல்லுது, வாரங்கள் செல்லுது, மாதங்கள் செல்லுது. இப்ப 1 வருடத்துக்கிட்டே ஆகிவிட்டது. எதிர்காலம் தெரியாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் நினைவாயிருந்தார். ஆமென். நினைவாயிருந்தார். ஐயோ, தண்ணியின் அளவு உயர உயர பேழை ஏதோ ஒரு திசையில போய் கொண்டிருக்கிறது. எந்த திசையில போறேன்னு தெரியல, இது எங்க போய் நிக்கன்னு தெரியல. முழு குடும்பத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துதான் இருந்து. ஆனால் கர்த்தர் நினைத்த அந்த குடும்பத்தை கர்த்தர் சரியான பாதையில் தான் கொண்டு சென்றார். உள்ளே இருந்தவர்கள் நினைத்தார்கள், ஏதோ தண்ணி போகிற திசையில் தான் என் பேழை சென்று கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய பாதையிலே என் தேவாதி தேவன் சரியாக கொண்டு நடத்தி கொண்டே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜல பிரளயத்திலே நடந்து கொண்டிருந்தேன், தண்ணீர் மூழ்கி போகும், தண்ணீரிலே மூழ்கி போகி விடுவேன் என்ற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை நினைத்தார், நான் மூழ்கி விடுவேன் என்று எத்தனையோ கண்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இவளுடைய நிலைமை இவ்வளவுதான் என்று நினைத்த எத்தனையோ எதிர்பார்ப்புகள் கர்த்தர் எல்லாவற்றையும் அவமாக்கி என் பேழையை கர்த்தர் சரியாக தான் நடத்தி கொண்டு வருகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள். ஏனென்றால் நான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிற பேழை. ஹல்லேலூயா. நானும் என் குடும்பம் என் கர்த்தருடைய நினைவுக்குள்ளே இருக்கிறோம். எந்த விதத்தில் கர்த்தர் அசைய விடவில்லை. ஜல பிரளயத்தின் மத்தியிலும் இந்த நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் சரியான பாதையிலே கொண்டு போனார். இந்த நோவாவின் குடும்பத்திற்கென்று ஒரு மலையை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். அதுதான் அர்ராத் என்கிற ஒரு மலை. அந்த உயரமான மலைக்கு நேராக தான் இந்த பேழையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, ஓ நீங்க போகிற பாதை புரியாத வழியா இருக்கலாம். ஓ நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்க கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வழியை கர்த்தர் அறியாதவர் அல்ல.
உங்களுக்கென்று ஒரு மலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டுதான் உங்கள் வாழ்க்கை என்ற பேழையை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். நாலாபுறமும் ஜலப்பிரளயம் இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் அழிந்து போகிற நிலைமையில் இருக்கட்டும், நீங்க கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் கர்த்தருடைய கண்களிலே இருக்கிறீங்க. தேவஜனமே, எவரும் பறித்து கொள்ள முடியாது, எவரும் பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் உன்மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருளின் பாதையிலே நீங்க நடந்து கொண்டிருப்பதையும் கர்த்தர் அறிந்து கொண்டேதான் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அந்த இருளின் பாதையிலும் அவர் கூட இருக்கிறார். அந்த இருளின் பாதையும் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறபடியால் நான் செல்லுகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார், என் வழியை அவர் முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வழி கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் எந்த ஜலப்பிரளயத்துக்குள்ளும் கர்த்தர் மூழ்க விடாதபடி பாதுகாக்க போதுமானவர். கர்த்தர் கொண்டு நோவாவின் பேழையை அந்த மலையிலே அத்தனை ஜலப்பிரளயத்தின் மத்தியிலும் கொண்டு நிறுத்தினார். ஹல்லேலூயா. நிறுத்தின தேவன் இந்த நோவா குடும்பத்திற்கு நினைத்தவர் அருள தொடங்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நினைத்தருளுகிற ஒரு நாளாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தருளும் போதுதான் ஆசீர்வாதத்தை நம்முடைய கரத்திலே சுதந்தரித்து கொள்ள முடியும், சுதந்தரித்து கொள்ள முடியும். உங்க பாதை ஜலப்பிரளயமாய் இருக்கும் போது நினைத்த தெய்வம் அதை அருளும் போது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளுவீங்க. நோவாவை நினைத்தருளினதன் மூலமாக அங்கு ஒரு காற்று வீசப்பட்டது. ஹல்லேலூயா. ஜலப்பிரளயத்தின் மத்தியிலும் காற்று வீசப்பட்டது. காற்று வீசப்பட்டதின் மூலமாக அங்கு ஜலப்பிரளயத்திலிருந்து தண்ணிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பேழையிலிருந்து முழு குடும்பம் விடுதலையாக்கப்பட்டது. பாதுகாப்பாய் அந்த பூமியிலே அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? நம்மை நினைவு கூறுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நினைத்து நமக்கு அவர் அருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளை நினைத்தருளினவர் அவ எதிர்பார்க்காத மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாமுவேல் என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் கொடுத்தார். நினைத்து அருளின நேரத்திலே. ஹல்லேலூயா. ராகேல் என்கிறவள் மலடியாய் இருந்தாள். ஆனால் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுக்கும்படியாக, யோசேப்பை பெற்றெடுக்கும்படியாக ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருக்கும்போது அவர்கள் பெருமூச்சை கர்த்தர் நினைத்து அருளினது நிமித்தம் அவர்களுக்கு என்று ஆசீர்வாதமான கானானை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சிலுவையிலே ஒரு கள்ளன் ஆண்டவரோடு இருந்து அறையப்பட்ட நேரத்திலே அவன் என்னை நினைத்தருளும் என்று கேட்டபோது அவனை கர்த்தர் நினைத்தருளின மாத்திரத்திலே அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். கரங்களை தட்டி இந்த பகல் வேளையிலே உங்களை நினைத்தருளுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை அவர் நினைத்தவராயிருக்கலாம், இன்று முதல் நினைத்தருளுகிற தேவனாயிருக்கிறார். நோவாவை நினைத்தருளினவர் ஹல்லேலூயா என்னையும் நினைத்தருளுவார். ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே பாடுவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி சொல்லுவோம். நன்றி தரப்போற நன்மைக்காக. ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு சும்மா வரல, என்ன நினைத்து அருள போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்துவீங்கன்னு தெரியல. அநேகருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். சில பிரசங்கத்தின் மூலமாகவே எனக்கு விடுதலை நடந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கென்று கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணார். ஒரு பிரசங்கம் நான் இங்க கொடுத்தேன். நீங்க யாருக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த பிரசங்கத்தின் மூலமாக என் வீட்டில் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தினார். ஒரு சகோதரி சாட்சி சொல்லி
சொல்லி இருக்காங்க. ஹல்லேலூயா. இதே கிறிஸ்மஸுக்கு சிறப்பு செய்தி, கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தி கொடுத்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். மொபைல்ல ஒரு சகோதரி அந்த பிரசங்கத்தை கேட்டு பல வருஷங்களாக ஒற்றை தலைவலினால பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. கரங்களை தட்டி அவர்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விடுதலை சத்தியத்துல கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நீங்க நேரடியாக அந்த வார்த்தையை கேட்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நினைத்தருளுகிற நேரமாய் இருக்கிறது. நம்புறீங்களா? என் வாழ்க்கை என் கர்த்தர் நினைத்தருளுகிற ஒரு தருணம் தான் இந்த பகல் வேளை. ஹல்லேலூயா. ஆமே. இந்த நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சார் இல்லையா? ரெண்டாவது நோவாக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இங்க வேதத்திலே பார்க்கலாமா? நம்ம ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியும்போது முதலாவது நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்மளை கர்த்தர் நினைத்து அருளுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு ஆள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம், ஒரு வாஞ்சையும் இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வதற்கு பிரயாசப்படும் போது உங்கள் மூலம் அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இங்கு வேத வசனம் சொல்லுது பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து, ஒரு நோவாவின் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. நோவா ஆசீர்வாதத்தையும் பெற்றான், நோவாவின் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வந்து கீழ்ப்படுகிறதுல தவறுனவளா தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் கீழ்ப்படுகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் தீர்மானத்தை அவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வீட்டுல மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப நோவாவுடைய குடும்பத்திற்கும் நோவாவுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், குடும்பம் தழைக்கும், குடும்பம் பலுகி பெருகும், தலைமுறை நின்று போகாது, தலைமுறை தழைக்கும். அதுதான் நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போது தலைமுறைகள் ஸ்டாப் ஆகி சத்துருவால் நிறுத்தப்பட்ட தடைகளை கர்த்தர் மாற்றுவார். தலைமுறையை பூமியிலே செழித்து ஓங்க விட்டாதபடிக்கு தலைமுறையை தடை பண்ணி இருக்கிற சிற்கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அழிக்க போதுமானவர். நீங்க தீர்மானம் எடுக்க எடுக்க உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பிள்ளைகள் ஞானத்துல குறைவா இருந்தா அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிள்ளைக்கு சரீரத்துல அடிக்கடி பலவீனம், அதுல ஒரு பலவீனத்தின் கிரியை மாற்றி ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானத்தின் மூலமாக, நோவாவின் மூலமாக நோவாவின் குடும்பமே இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்க பூமியில பலுகி பெருங்க. ஹல்லேலூயா. பூமியில பலுகி பெருகுங்க. பலுகி பெருகிறது வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. பல கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிஞ்சி மண்ணிலே அடையாளம் இல்லாம போயிட்டாங்க. பூமியில இப்போ மனுக்குலமே இல்ல, வெறும் 8 பேரு, கொஞ்சம் மிருக ஜீவன்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, நோவாவே, வசனம் சொல்லுது பாருங்க, அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை உன் சந்ததி சொந்தரித்துக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். பூமியில் உள்ள சகல நன்மைகளும் நீங்களும் உங்க பிள்ளைகளும் சொந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஆமென். சந்ததியை விருத்தியாக்குகிற தேவன். இங்க ஒண்ணும் இல்லை பாருங்க, ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போதான் தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல பூமி இருக்குது. விதைகள் கொஞ்சமா முளைச்சி துளிர் விடுகிற ஒரு சூழல்ல இருக்குது. ஹல்லேலூயா. வயல் இல்லை, கட்டிடம் இல்லை, கிணறு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பலுகி பெருகுங்கள் என்று. ஹல்லேலூயா. உங்க வசனம் சொல்லுது பாருங்க 9:19. மூவரும் யாரு? மூவரும் நோவா கூட இருந்தா. நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத். இந்த 3 பிள்ளைகள் பூமி எங்கும் ஜனங்கள் பரவி இருந்தார்களாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த 3 பேர் மூலமாக பூமி எங்கும் ஜனங்கள் பரவி இருந்தார்கள். காரணம், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்.
ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, பூமி வெறுமை, பூமியில ஒன்றும் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, தோட்டம் இல்லை, தண்ணி இல்லை, துறவு இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. நோவாவுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. எப்போ நம்முடைய வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும், எல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. எல்லாம் வந்துடும். குறைவு நிறைவாகும், தேவை சந்திக்கப்படணும், சமாதானம், சந்தோஷம், தானியமும் திராட்சை ரசம் பெருகி இருக்கிற காலத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷம் நம்ம வீட்டில். கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இருந்துன்னா நிரம்பி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானே? ஹல்லேலூயா. ஆமா தானே? நீங்க சொல்லுங்க கரங்களை தட்டி, என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் என் வீட்டில் இருந்திருந்தா எல்லா குறைவு நிறைவாகும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தானியம், என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது யோவான் 2ஆம் சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல நீங்க பார்த்தா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன சம்பவம்? யார் சொன்னது? கானாவூர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல பாடும், கானாவூர் கல்யாண வீட்டிலே அற்புதம் நடந்ததுன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடிடுவோம் பார்த்தீங்களா? ஆனா அந்த அற்புதம் அங்க எப்படி நடந்தது? ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சிட்டு ஏசப்பாவுடைய அம்மா அந்த வேலைக்காரங்கள்ட்ட போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு அதன்படி சொல்லுங்களாம், வாய் திறந்து. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காதுங்க, சந்தேகப்படாதுங்க. இது எப்படி என்னன்னு உள்ள ஒரு எண்ணமே வராம, அதெல்லாம் தான் அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிற ஒரு காரியம். அவர் உங்களுக்கு அதன்படி செய்யுங்கள். இங்கு குறைவுபட்ட திராட்சரசத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், இல்லாத திராட்சரசம் அங்க உண்டாகணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொன்னா அதுக்குரிய மிகப்பெரிய ரகசியம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கரங்களை தட்டி, இந்த வேத வசனம் உங்களுக்கு நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து தருகிறது. இந்த வசனம் உங்க கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இதன்படி நடவுங்கள். அற்புதம், அதிசயம், கிரகிக்க முடியாத காரியம் உங்க வீட்டிலே. ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வார்த்தை, எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஓ நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் வந்தார் பாருங்க. ஏசப்பா வேலைக்காரங்களை சொன்னாங்க, ஜாடியில எல்லாம் தண்ணி பிடிங்க. அதன்படியே செய்தாங்க, கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா. தண்ணியை பிடிச்சாருங்க, ஒன்றும் சொல்லல. இப்போ மொண்டு சொல்லுங்க பிள்ளைங்க சொல்லுங்க. இப்போ மொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொண்டு கொடுங்க. ஹல்லேலூயா. இனி முன்னால வர மாட்டீங்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டி கேள்வி கேட்பாங்க. ஹல்லேலூயா. இது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொடுங்க. ஆமாங்க, அப்படியே செஞ்சாங்க பாருங்க. மொண்டாங்க பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதே வேலைக்காரங்களுடைய கையில கொண்டு வந்த தண்ணி தான். ஹல்லேலூயா. அதே வேலைக்காரங்க கொண்டு வந்து ஜாடியில ஊற்றின வெறும் தண்ணி, நிறம் இல்லை, சுவை இல்லை, கலர் இல்லை, மனம் இல்லை, வெறும் தண்ணி. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மொண்டு கொடுத்தாங்க. நிறமுள்ள, சுவையுள்ள, கரங்களை தட்டணும் நீங்க. ஹல்லேலூயா. சுவையுள்ள, மனமுள்ள, ஓ திராட்சை ரசமாய் மாறின. முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதா இருப்பதற்கு காரணம் உங்க வாழ்க்கை முந்தினதை விடவும் மனம் உள்ளதா, சுவை உள்ளதா, ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க தேவன். அங்க வேற ஒன்றும் நடக்கல.
நோவா எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே மழை வரப்போகுதா? ஏன் 300 அடி உயரத்தை 300 அடி நீளத்தை நான் 250 அடி ஆக்கினா போதும், மரம் கொஞ்சம் குறைவா இருக்குது, கேட்கல. அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்தார். அந்த நோவாவின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா பூமியில் பலுகி பெறுறது. கரங்களை தட்டி ஏசப்பா, இன்னைக்கு நோவா கேட்டதை அப்படியே செய்தா, நாங்களும் கேட்டதை அப்படியே செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா, வார்த்தையை கேட்கிற ஒரு தாகத்தை எனக்கு தாங்கப்பா. மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவா, கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு தன்னுடைய இருதயத்தை திருப்பினாள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.